இவன்தான் சார் அந்த சார் என திமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி போராடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவன்தான் சார் அந்த சார் என போஸ்டர்களோடு சட்டப்பேரவை வளாகத்தில் திமுகவினர் கோஷம் எழுப்பி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 5ஆம் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் இவன்தான் சார் அந்த சார் என பதாகைகளோடு சட்டப்பேரவைக்கு வந்துள்ள திமுக எம்எல்ஏக்கள் பதாகையில் இருந்தபடி அங்கு குவிந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூடுதல் விவரங்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இன்று 4 நாளாக ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்பது மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இவன்தான் அந்த சார் என்ற பேப்பரோடு சட்டப்பேரவை வாயில் நின்று கோஷமிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரையும் அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் இணைந்திருக்கக்கூடிய புகைப்படத்தை கொண்டு இவன்தான் அந்த சார் என்ற போஸ்டர்களை வைத்து தற்பொழுது திமுகவினர் கோஷமிட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 4வது நாளாக இன்றும் அதிமுகவினர் சட்டப்பேரவையில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் எழுப்பக்கூடிய அந்த பேட்சை அணிந்து வந்திருக்கிறார்கள். இன்று சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணியாமல் வெள்ளை சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 3வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் நேற்று சட்டப்பேரவையில் அவர்கள் பேசியது எதையும் நேரலையில் காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது வெள்ளை நிற சட்டை அணிந்து அதிமுகவினர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் திமுகவினர் இவன்தான் அந்த சார் என்ற அந்த போஸ்டர்களுடன் கூடிய கோஷத்தையும் எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கூட்டத்தொடர் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆளுநர் மீதான உரை மீது பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 12 தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்று சட்டப்பேரவையில் இருக்கிறது. இந்த வினாடி நேரம் முடிந்ததற்காக அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது தொடர்பிற்கும் அதற்கு கீழ்கட்டம் உறுப்பினர்கள் அனைவரும் இவன் தான் அந்த என்று திமுகவினர் கோஷம் சொல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்துள்ளோம். செலினா, தகவலுக்கு நன்றி.